சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார், அவரோட புதன் இருக்கார், அவரோட கேது இருக்கார். அத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களை அறியாத ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், தன்னம்பிக்கை வந்துடும். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செயல்படுவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. பட் செலவினங்களும் பெரிய லெவலில் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக கைகூடி வரும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் புதுசாக வீடு மாறணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, விற்கலை, விலை போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உண்டு. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய ட்ராவலெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ட்ராவலால் பெருசாக ஒன்றும் கெயின் இல்லை. இந்த வாரம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல, உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு சனி பார்க்குறது, அது இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்க்குறது, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனலில், கரியரில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் உங்களுக்கு ஜாபில், கரியரில் ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ எதுவுமே பெருசாக வரல அப்படின்னு நினைக்காதீங்க. வராமல் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குன்னா நோய் தன்மை குறையும், மெடிசன் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் இறையரில் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பெருசாக கெயின் இல்லை. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், உங்களுடைய லாபம் மொத்தமாக மாட்டிக்கொள்ளும், அது முடங்கிக்கொள்ளும். அப்படிப்பட்ட